எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது. சங்கீதா, தீபிகா வாடி. இந்த சங்கீதா காஃபி குடி. எதுக்கடி நீ கொண்டு வந்த? நானே வந்து போட்டிருக்க மாட்டேனா? எதுக்கடி நீ கொண்டு வர? இல்லடி பரவாயில்ல, நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்ட, அதுதான் நான் கொண்டு வந்தேன். சரிடி குடு. ஹே சங்கீதா குடிடி. நான் உனக்கு குடிக்க கொடுத்தேன், அங்க வைக்க கொடுக்கல. குடிடி. சரிடி குடிக்கிறேன். அம்மா சங்கீதா, என்னடி நீ புக்ல படிக்கிற? ஆமாடி, சின்ன வயசுல இருந்து புக் படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தாண்டி படிச்சுட்டு இருக்கேன். அம்மா நீ என்ன பண்ணுவ ஃப்ரீ டைம்ல? நான் என்னடி பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், ரீல்ஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். வேற எதுவும் பண்ண மாட்டேன். ரீல்ஸ் பண்ணுவியா? ஆமாடி ரீல்ஸ் பண்ணுவேன். இரு நான் பண்ண ரீல் காட்டுறேன். இங்க பாருடி நான் பண்ண ரீலு. பாக்குறேன்டி, காட்டு. ஃபர்ஸ்ட் புக்கை க்ளோஸ் பண்ணு, அதுக்கப்புறம் காட்டுறேன். சரிடி. என்னடி இப்ப காட்டுறியா? காட்டுறேன்டி, பாரு. சரிடி பாக்குறேன். நல்லா இருக்குடி, சூப்பரா பண்ணியிருக்க. இருடி நான் இன்னொரு ரீல் காட்டுறேன். இதுல நானும் அர்ஜுனும் பண்ணியிருக்கோம். அர்ஜுன் அண்ணாவுமா? ஆமாடி, நாங்க 2 பேரும் ஒரு ரீல் பண்ணோம். இருடி காட்டுறேன். சரிடி காட்டு. But I hate you. I hate such personalities. விஷயம் மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியில சொல்ற? உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நீ திருந்த மாட்டியா? உனக்கு உத்தரவு சொன்னா புரியாது? உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற? நீ எனக்கு எப்பவும் ஒரே ஃபீலிங் தான். I hate you, I hate you, I hate you. 2 பேரும் சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆமாடி, வேற என்ன வேலை எங்களுக்கு? அவரு வேலைக்கு போயிட்டு வருவாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீல் பண்ணுவோம். இதுவும் நல்லா தானே இருக்கு. ஆமாடி இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆமா தீபிகா, சொல்லுடி. அவன்கிட்ட ஒன்னு கேட்கணும்டி. கேளு, என்ன விஷயம்? கேட்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காஃபியை குடி, ஆறி போயிடும். இல்லடி காஃபி அங்கேயே இருக்கட்டும், ஆறி போனாலும் பரவாயில்ல, நான் சூடு பண்ணி குடிச்சுக்கிறேன். இது நான் உன்கிட்ட கேட்டே ஆகணும்டி. அப்படி என்ன விஷயம்டி? அப்படி நீ என்னதான் கேட்க போற? என்ன விஷயம் அது சொல்லு. சொல்றேன்டி. இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல யாராச்சும் இருந்தாங்களா? இல்லையேடி, ஏன் கேக்குற? இல்லடி யாராச்சும் இருந்தாங்களா? இல்லடி இந்த ரூம்ல யாரும் இல்ல. இந்த ரூம்ல யாருமே இங்க இருந்தது இல்ல. ஆனா இந்த ரூம் பூட்டியே தான் இருக்கும். இந்த ரூம் பக்கமே நாங்களா வரவே மாட்டோம். அதுதான் சொன்னேன்ல, நான் இன்னைக்கு தான் இந்த ரூமுக்கே வரேன்னு. இல்லடி இந்த ரூம்ல யாருமே இருந்தது இல்ல. சரிடி, டைம் வேற ஆச்சு, நான் போய் டின்னர் சமைக்க போறேன். சரிடி. என்ன தீபிகா இப்படி சொல்றா? ஆனா இந்த ரூம்ல யாரும் இருந்த மாதிரி இருக்கே. ஆனா கேட்டா அவ இல்லன்றா. ஒருவேளை உண்மையாதான் இருக்குமோ? தெரியலையே, என்ன பண்றது? சரி, இத பத்தி நாம எதுக்கு யோசிக்கணும்? ஆனா யோசிக்காம இருக்க முடியலையே. இப்போ என்னதான் பண்றது? இது நம்ம யார்கிட்டயாச்சும் கேட்டாகணுமே. யார்கிட்ட கேட்கலாம்? சங்கீதா, இத பத்தி கேட்க ஆளு கிடைச்சிருச்சு. என்னங்க உள்ள வாங்க. வர சங்கீதா. சங்கீதா, என்னங்க இன்னைக்கு ஒர்க் எப்படி போச்சு? நல்லதான் போச்சு சங்கீதா. ஆமா, ஏன் சங்கீதா தான் யோசிச்சுட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சங்கீதா பொய் சொல்லாத, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? சொல்லு சங்கீதா, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அது பரவாயில்ல சொல்லு. என்னங்க, எனக்கு என்னமோ இந்த ரூம்ல யாரோ தங்கின மாதிரி இருக்குங்க. அது எப்படி சங்கீதா இங்க யாராச்சும் தங்கியிருப்பாங்க? அதெல்லாம் யாரும் தங்கியிருக்க மாட்டாங்க. எதுக்கு நீ அதை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க? இல்லங்க, இங்க யாரோ தங்கியிருப்பாங்க. நான் ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, அந்த ரூம்ல பீர்வால நம்ம துணி வைக்க போனேன். அப்போ அங்க ஒரு டைரி இருந்துச்சுங்க. அந்த டைரியில ஒரு போட்டோ இருந்துச்சு.
ஆனா இந்த டைரி போட்டோ இத பத்தி நான் எதுவுமே தீபிகா கிட்ட சொல்லல. யாராச்சும் தங்குனாங்களா அப்படி வேணா கேட்டேன். அதுக்கு அவ யாருமே இங்க தங்கல. நானும் இந்த ரூமை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். கிளீன் பண்ணும்போது எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரிய மாட்டேது. எனக்கு என்னமோ இங்க யாரும் தங்கியிருப்பாங்கன்னு உறுதியா தோணுது. ஆனா யாருன்னு தெரியலங்க. எனக்காக உங்க ஃப்ரெண்ட் ஆதி அண்ணா கிட்ட கேக்குறீங்களா? என்ன சொல்ற சங்கீதா? ஆமாங்க, நீங்க ஆதி அண்ணோட ஃப்ரெண்டு தானே. இங்க யாராச்சும் தங்குனாங்களான்னு அப்படி கேளுங்க. எனக்கு இதே பத்தி தாங்க யோசனையா இருக்கு. வேற யோசனையே எனக்கு வர மாட்டேது. தயவு செய்து ஆதி அண்ணா கிட்ட இத பத்தி கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சங்கீதா. அவன் என்னோட ஃப்ரெண்டு. அதுக்காக இத பத்திலாம் கேட்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வா சங்கீதா, டிஃபன் ஆயிடுச்சு, கூப்பிடுறாங்க. இத பத்தி யோசிச்சுட்டே இருக்காத, வா. சரிங்க, வரேன். சங்கீதா அக்கா, சொல்லுங்கக்கா. என்ன சங்கீதா ஆச்சு? நீ ரூம்லயே இருக்க. எல்லாரும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வரவே இல்ல. நீ ரூம்குள்ளேயே இருக்க. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? அப்படிலாம் இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி. ஆதித்யா, என்னடா வெறும் ஒரு பிளேட் மட்டும் கொடுத்துருக்க? ஆமா, என்னன்னா எல்லாருக்கும் நீங்க ஒரு பிளேட் தான் கொடுத்துருக்கீங்க. நான் ஏன் ஒரு பிளேட் கொடுத்தேனா, எல்லாரும் அவங்க வைஃபுக்கு அவங்க தான் ஊட்டி விடணும். அதனாலதான் எல்லாத்துக்கும் ஒரு பிளேட்டு. என்ன நகுல், ஓகேவாடா? சரிடா, ஓகே தான். ஓகேண்ணா. என்ன தீபிகா, ஊட்டி விடட்டா? ஊட்டி விடுங்க. ஐஷு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். சரிங்க. ஆனா எனக்கு சப்பாத்தி பிடிக்காது, பூரி தான் பிடிக்கும். பூரி கொடுங்க, சப்பாத்தி வேண்டாம். இல்ல ஐஷு, பிரெக்னெண்டா இருக்கால, பூரி சாப்பிடக்கூடாது. பூரி என்ன பலகாரம்ல, இப்ப நீ சாப்பிடக்கூடாது. அதனால சப்பாத்தி சாப்பிடு. குழந்தை ஹெல்த்தியா இருக்கணும்ல. ஏன்னா பூரி என்ன பலகாரம், அது நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கும். சரிங்க. ஆதி அண்ணா. சங்கீதா, சொல்லுமா, என்ன விஷயம்? அண்ணா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னா. கேளுமா. சங்கீதா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கேட்க வேண்டாம்னு சொன்னல, கேட்காத சங்கீதா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கேட்காத. இல்லங்க, நான் கேட்பேன். நீங்க தான் கேட்க மாட்டீங்க, நான் ஆச்சு கேக்குறேனே. அப்படி என்ன விஷயமா சங்கீதா? அதுதானே, சொல்லுங்க. நகுல், நீ சும்மா இருடா, அவ சொல்லட்டும். டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வேண்டாம். சங்கீதா, வா, நம்ம சாப்பிடலாம். இல்லங்க, நான் கேட்டே தீருவேன். எனக்கு இத பத்தி கேட்டே ஆகணும். கேளுமா சங்கீதா. அண்ணா, நாங்க ஒரு ரூம்ல இருக்கோம்ல. ரூம்லயா? எந்த ரூம்லமா? நீங்க எந்த ரூம்ல இருக்கீங்க? அதுதானா, செகண்ட் ஃப்ளோர்ல. செகண்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம் இருக்கலனா, இந்த ரூமோட பூட்டியே இருக்குமே. அந்த ரூம்ல யாராச்சும் தங்குனாங்களானா? சங்கீதா, என்ன சொன்ன? மாமா, அவ ஒண்ணும் சொல்லல. இங்க சாப்பிடுங்க மாமா. இல்ல தீபிகா, என்னமோ சொன்னால. இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. என்னங்க? என்ன இஷ்யூ? எனக்கு பசிக்குதுங்க, ஊட்டி விடுங்க. வயித்துல பாப்பா இருக்குல்ல, ஊட்டி விடுங்க. என்ன நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க? பாப்பா சாப்பிட வேண்டாமா? ஊட்டி விடுங்க. சாரி ஐஷு, நான் ஒரு யோசனைக்கு போயிட்டேன். சாரி. பரவாயில்லைங்க, ஊட்டி விடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி இரு, நான் ஊட்டி விடுறேன். சரிங்க.